செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இரண்டாவது முறையாக வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் ராகுல் காந்தி. பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல். தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. 9, 10, 13, 14 ஆகிய தேதிகளில் வாகன பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதாக தகவல். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வில் நீர் பீய்ச்சி அடிக்க கட்டுப்பாடு. பாரம்பரிய முறைப்படி மட்டும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்க உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை மாட வீதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம். திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பு. வெள்ள நிவாரணம் வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 2019 மக்களவை தேர்தலில் வயநாட்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்த முறை மீண்டும் வயநாட்டில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக இன்று காலை கேரளம் வந்த ராகுல் காந்தி மாவட்ட ஆட்சியர் நோக்கி ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் பேரணியில் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோரும் பேரணியில் பங்கேற்றுள்ளனர். இதற்கிடையே ஏப்ரல் 12ஆம் தேதி நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை கோவையில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். திருவண்ணாமலையில் நடந்து சென்று திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மாநிலம் முழுவதும் சென்று திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மேலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் காரணமாக இன்று காலை திருவண்ணாமலை தேரணி வீதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடந்து சென்று திமுக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். தேரணி வீதியில் உள்ள கடை வியாபாரிகள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை அடுத்த காட்டுக்குளம் பகுதியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்ற உள்ளார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வின் போது உயர் அழுத்த மோட்டார்கள் பயன்படுத்தி தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கூடாது என உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீய்ச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீய்ச்ச தடை விதிக்க வேண்டும் என மதுரையை சேர்ந்த நாகராஜன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது தண்ணீர் பைப் வைத்து பீய்ச்சி அடிப்பவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும், பாரம்பரிய முறைப்படி மட்டுமே தண்ணீர் பீய்ச்சி அடிக்க வேண்டும் என்றும் கள்ளழகர் மலையில் இருந்து வைகை ஆறு வரும் வரை இடையே எந்த இடத்திலும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்க கூடாது என உத்தரவிட்டார். இதனை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் மீது தண்ணீர் பீய்ச்சி அடிக்க தடை விதித்து உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடி தமிழகத்தில் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதனை அடுத்து ஏப்ரல் 9, 10, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் வாகன பேரணி மற்றும் பொது கூட்டங்களில் பங்கேற்கிறார். மேலும் வருகின்ற 9ஆம் தேதி காலை வேலூரில் வாகன பேரணியில் கலந்து கொள்ளும் அவர் மாலை தென்சென்னையில் வாகன பேரணியில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி. செல்வம், வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக வாகன பேரணியாக சென்று பரப்புரை மேற்கொள்கிறார். அதேபோல் ஏப்ரல் 10ஆம் தேதி நீலகிரியில் வாகன பேரணியும்,
கோவையில் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி பெரம்பலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மோடி 14ஆம் தேதி விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய நடைமுறையால் 2% தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு இயந்திரங்களில் 2G தொழில்நுட்பத்துடன் கடந்த முறை செயல்படுத்திய நடைமுறையை மீண்டும் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 33 ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த அவர் இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், 33 ஆண்டுகளாக மாநிலங்களவை உறுப்பினராக நீங்கள் செய்த அளப்பரிய சேவைக்கு வாழ்த்துக்கள் என வாழ்த்தியுள்ளார். உங்கள் பதவிக்காலம் முழுவதும் பணிவு, புத்தி கூர்மை உள்ளிட்டவற்றை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ள அவர், மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து ஓய்வு பெற உள்ள மன்மோகன் சிங்கிற்கு வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். வெள்ள நிவாரணம் வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. அதேபோல் கனமழையால் வெள்ளம் ஏற்பட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதற்கு வெள்ள நிவாரணம் கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தலைமை செயலாளரும் பல முறை கடிதம் எழுதியும் நிதி ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக 2000 கோடி வழங்க உத்தரவிட கோரி உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு அளித்துள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 36 ஆண்டுகளுக்கு பிறகு வினாடிக்கு 5 கனஅடியாக குறைந்துள்ளது. இதனை அடுத்து நேற்று வினாடிக்கு 16 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 5 கனஅடியாக சரிந்துள்ளது. குடிநீருக்காக மேட்டூர் அணையில் இருந்து 2200 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கலைமணி, பரமேஸ்வரன், சுதா, சதீஷ், கதிர்பாலன் ஆகியோரிடம் பரமேஸ்வரி, சுமதி ஆகிய இருவர் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இதையடுத்து இருவரும் சீர்காழி பகுதியில் பலரிடம் மோசடி செய்துள்ளதை அறிந்த கலைமணி, பரமேஸ்வரன் சீர்காழி காவல் நிலையம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளித்துள்ளனர். சஞ்சய் சார் இவங்க 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க பரமேஸ்வரன் இவங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க பையனுக்காக 3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க சார். இவங்க 2 லட்ச ரூபா இவங்க கொடுத்துருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. நான் அங்கன்வாடி வேலைக்காக கொடுத்தேன். இவங்க ரேஷன் கடை ஷாப்புக்காக கொடுத்துருக்காங்க. இவங்களும் ரேஷன் கடை தான். எல்லாமே பணம் எல்லாம் கேட்டதுக்கு இவங்ககிட்ட போயிட்டு இதை தான் சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு நாங்கள் வந்துட்டோம் சார். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எல்லா கேள்வியும் எங்களே தான் கேட்குறாங்க. எஸ்பி ஆஃபீஸ் கூட போயிட்டு வந்துட்டோம். எல்லா கேள்வியும் எங்களை தான் கேட்குறாங்க. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க இதே தான் கேட்குறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட நபரை எங்களே தான் திரும்ப விசாரிக்கிறாங்களே தவிர இந்த போலீஸ்லாம் அவங்களெல்லாம் விசாரிக்கவே இல்லை. ஃபோன் பண்ணவே யோசிக்கிறாங்க. அக்யூஸ்டுக்கு ஃபோன் பண்ணவே யோசிக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்குலாம் என்ன சார்? அப்புறம் எப்படி நாங்கள் யாரை தேடி போக முடியும்? திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் செயல்படும் பிரபல நகை கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து 7 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள், பென்டிரைவ்கள் போன்றவற்றை வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. தர்மபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்களை இப்போதே மோடி அரசு நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார்.
உரிமைகளை பறிப்பதற்கு துணை போனது அதிமுக. இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறித்திருக்கின்றன. ஒருவர் பறித்தார், இன்னொன்று துணை போயிருக்கின்றார். ஒருவர் எடுப்பவர், இன்னொரு கொடுப்பவர். எடுப்பவர் யார்? மக்களுடைய வரிப்பணத்தை மோடி. மக்களுக்கு கொடுப்பவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எடுப்பவருக்கும் கொடுப்பவருக்குமான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. மதுரை நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் விதமாக தேர்தல் விழிப்புணர்வு ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டது. மதுரை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மகளிர் சுய உதவிக்குழுக்களை சேர்ந்த மகளிர் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் மேலும் இந்நிகழ்வில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக் கூடாது என்ற ஒருங்கிணைந்த முயற்சியுடன் வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் டிராக்டரின் சக்கரத்தில் சிக்கி 9 மாத பெண் குழந்தை உயிரிழந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பைரப்பள்ளி பகுதியில் குரு என்பவரது செங்கல் சூளையில் சின்னவரிகம் பகுதியை சேர்ந்த அமரேசன் மற்றும் அவரது மனைவி பவித்ரா குடும்பத்துடன் சூளையிலேயே தங்கி பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் செங்கல் சூளையில் அமரேசன் டிராக்டரில் வேலை செய்து கொண்டிருந்த போது அருகாமையில் விளையாடி கொண்டிருந்த 9 மாத குழந்தை பூமிகா டிராக்டரின் பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் செங்கல் சூளையில் இருந்த டிராக்டரை பறிமுதல் செய்து டிராக்டரை இயக்கிய குழந்தையின் தந்தை அமரேசனையும் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் காவல்துறையின் சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதனால் பொதுமக்கள் எந்தவித தயக்கமும் இன்றி 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் பொதுமக்களிடையே அச்சத்தை போக்கும் வகையில் திருப்பூர் தெற்கு காவல் நிலைய சரக உதவி ஆணையர் நாகராஜ் தலைமையில் காங்கேயம் பாளையம் புதூர் பகுதியில் இருந்து கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. காங்கேயம் சாலை, ராஜநகர் சந்திப்பு, பெரிய கடைவீதி என முக்கிய சாலையின் வழியாக சென்ற கொடி அணிவகுப்பு தாராபுரம் சாலையில் நிறைவடைந்துள்ளது. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மற்றும் நாளை தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் திற்பரப்பில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், குமரி மாவட்டம் சுருளக்கோட்டில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6500 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கத்தின் விலை 560 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 52,000 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் முதன்முறையாக 52,000 தொட்டுள்ளது. இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக அதிகரித்துள்ளது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளியின் விலை 84 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 84,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தைவான் நாட்டில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் ஜப்பானுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தைவான் நாட்டின் தலைநகரான தைபேவில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவானதாகவும் சுமார் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாகவும் அந்நாட்டின் வானிலை ஆய்வு மைய அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து தைவானில் கடந்த 25 வருடங்களில் இல்லாத அளவு மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலில் அலைகள் 3 மீட்டர் அளவு உயரக்கூடும் என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இதன் காரணமாக பிலிப்பைன்ஸிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.